அனைவருக்கும் வணக்கம். நான் குணா முயல் பண்ணை, குணா ரேபிட் ஃபார்ம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். முயல் வளர்ப்பு நிறைய பேர் இப்போ முயல் வளர்த்தா நல்ல மார்க்கெட் மதிப்பு இருக்கா, இப்போ நாங்கள் முயல் வளர்த்தா நல்ல ரேட்டுக்கு போகுமா அப்படின்னு எடுத்த உடனே கேட்குறாங்க. அதுக்காக ஒரு சின்ன விளக்கம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. அதாவது முயல் வளர்க்க ஆரம்பித்த உடனே நமக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு லாப நோக்கத்தோடு நீங்கள் தயவு செஞ்சு முயல் வளர்ப்புக்கு முன் வராதீங்க. காரணம் முயல் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா முயல் வாங்கி உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அதில் இன்கமே வராது, வருமானமே வராது. 6 மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நீங்கள் குட்டி முயல் விற்பனை செய்கிறவராக இருந்தால் கூட உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். அதனால் முயல் வளர்க்க ஆரம்பித்த உடனே லாபம் வரும். ஒரு 10 முயல் வாங்கி வச்சுட்டா போதும், மாதம் 20,000 கிடைக்கும், 30,000 கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் வராது. முயல் இயற்கையாக ஒரு மாதத்து 30 நாளுக்கு ஒரு முறை குட்டி போடுற பண்புடையது முயல். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா அதுக்கு மூலிகை தீவனமாக கொடுக்கணும். கல்யாண முருங்கை இலையை நாங்கள் மரமாக வளர்க்குறோம், கல்யாண முருங்கை இலை கொடுக்குறோம், மற்ற கருவேப்பிலெல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு வேலைக்கு சிறுதானிய வகைகளை அடர் தீவனமாக கொடுத்துருக்கோம். அதில் கட்டாயமாக தாது உப்புன்றதை சேர்த்து கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் எல்லாமே ஹைப்ரிட் முயல் தாங்க. சின்சில்லா இருக்குது, ஒயிட் ஜெயிண்ட் இருக்குது. இது போன்ற ஹைப்ரிட் முயல்கள் தான் நாங்கள் வளர்க்குறோம். அதே ஹைப்ரிட் முயல்கள் தரமான தீவனங்கள் கொடுத்து வளர்க்க சொல்ல நல்ல ஆரோக்கியம் வளரும். அப்படி ஆரோக்கியமாக முயலை நம்ம வளர்த்தோன்னா அது இயற்கையாக 30 நாளுக்கு ஒரு முறை அது ஹீட்டுக்கு வரும், அது சினைக்கு தயாராக இருக்கும். அப்போ அதை நம்ம இணை சேர்த்தோன்னா அது 30 நாளில் கருவுற்று அது குட்டி போட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடனே 30 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அடுத்த முறை இணை சேர்க்கக்கூடாது. அந்த குட்டி வளர்கிறதுக்காக ஒரு 45 நாள் தாய் கூட விட்டு பால் குடிக்க வைக்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே தாய்மொழிகள் தாங்க. உங்களுக்கு வளர்க்குறதுக்கு தாய்மொழிகள் தேவைன்னா தாராளமாக எங்ககிட்டே வாங்கிக்கலாம். எங்களுடைய பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்றது நான் சொல்கிறேன். எடுத்த உடனே நமக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தயவு செஞ்சு முயல் வளர்ப்புக்கு முன் அதிகமாக முதலீடு செலவு செஞ்சுட்டு கஷ்டப்பட வேணான்றது இந்த ஒரு வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்தா தெரியும். இதில் பாருங்கள், நாங்கள் மார்க்கெட் கழிவாக கோஸு, காலிஃப்ளவர் இலையெல்லாம் போட்டிருக்க மாட்டோம். அது இது போன்ற மூலிகை தீவனங்கள் கிடைக்காதவங்களாம் அதெல்லாம் போட்டு பயன்படுத்துகிறாங்க. அது வேறு வழி கிடையாது. ஆனால் அவங்களுக்கும் ஒரு மாற்று வழியை நாங்கள் சொல்கிறோம். என்னென்னா, 2 வேளையுமே அடர் தீவனமே, அதாவது மாட்டு தீவனம் கடையில் கிடைக்கிற அந்த அடர் தீவன பொருட்களையே சேர்த்து முயல்களுக்கு கொடுத்து பழக்கம் ஒரு 3 நாள் பண்ணிட்டா போதுங்க. அது தொடர்ந்து அடர் தீவனமே 2 வேளையும் சாப்பிடுங்க. எங்களுடைய முயல்களுக்கு அதிகமாக நாங்கள் அடர் தீவனம் தாங்க கொடுத்து வளர்க்குறோம். ஏன்னா வாரத்தில் எங்களுக்கு கல்யாண முருங்கை இலை கிடைக்கிறப்ப நாங்கள் கல்யாண முருங்கை இலை போடுவோம், கருவேப்பிலை மரம் உடைக்க சொல்ல கருவேப்பிலை போடுவோம். மற்றபடி 2 வேளையும் அடர் தீவனம் தான் கொடுக்குறோம். நல்லா வெயிட் ஏறும். அதே நேரத்தில் கல்யாண முருங்கை இலைலாம் கொடுசல் முயல்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும். குட்டி பொருள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதே நேரத்தில் நாங்கள் முயல்களை இறைச்சிக்கு பயன்படுத்த சொல்லுவோம். அதனோட ரத்தம் வீணாக போகிற ரத்தத்தையும் வீண் பண்ணுறதில்ல. அதை காட்டன் துணியில் நினச்சி நிழல் இது போல் உலர்த்தி இது முயல் ரத்தம் துணியாக வைக்கிறோம். அந்த முயல் ரத்தம் துணியை நாங்கள் ஏர் ஆயில் தயார் பண்ண சொல்ல பயன்படுத்துகிறோம். அப்போ என்ன ஆகிடுது, ஒரிஜினலான முயல் பண்ணையாளர் அவர் இறைச்சிக்காக முயலை பயன்படுத்தல அதோட முயல் ரத்தத்தை பதப்படுத்தி வச்சுன்னு ஏர் ஆயில் தயார் பண்ண சொல்ல அதை பயன்படுத்தல நல்ல அந்த ஏர் ஆயிலுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் குறைவான விலையில் தரமான ஏர் ஆயிலை எங்களால் கொடுக்க முடியுங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற முயல்கள் தேவையா அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.